ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஐஷானியின் சன்மதி வீடியோ. பாத்திரம் கழுவும்போது ஸ்டீல் கம்பி யூஸ் பண்ணாதுங்க. அதில் உள்ள சின்ன பீஸ் உடஞ்சி பாத்திரத்தில் ஒட்டி நாம் சாப்பிடும் ஃபுட்டில் மிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த மெட்டல் ஸ்க்ராப்பர் வச்சு க்ளீன் பண்ணலாம், தப்பில்லை. ஸ்டீல் அளவு அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் பிளாஸ்டிக் நார் வச்சு எந்த அடிப்பிடிச்ச பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணலாம். குயிக்காக டேமேஜ் ஆகி போகையும் செய்யாது. நான் இதைத்தான் டிஷ் வாஷை யூஸ் பண்ணுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா வீட்லேயும் டீ ஃபில்டர் பண்ணுற ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது பழசானாலும் அது ஓரத்தில் பிளாஸ்டிக் உடஞ்சாலும் அதை தூக்கி போடாதுங்க. அதை டிப்ஸாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கிச்சனில் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணும்போது எப்படி வாஷ் பண்ணாலும் பாத்திரத்தில் இருக்கும் வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் சிங்கு ஹோல் வழியே உள்ளே போய் அடைஞ்சி இருக்க சான்ஸ் இருக்குது. அடைச்சிட்டா தண்ணி எல்லாம் கீழே இறங்கி போகாது. இதை தவிர்க்க ஃபில்டர் பண்ணுற இந்த பழைய அரிப்பை இப்படி சிங்கில் உள்ள ஹோல் வழியாக மேலே போட்டு வைங்க. இப்போ டிஷ் வாஷ் பண்ணி முடித்ததும் ஃபைனலாக அதில் உள்ள அரிப்பில் இருக்கும் வேஸ்ட்டை எடுத்து வெளியே கொட்டிடுங்க.